முதல் ஹைபிரிட் ராக்கெட் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அடுத்த திருவிடந்தை கடற்கரையில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து தயாரித்த இந்தியாவின் முதல் மறு பயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் ரூபி-1 மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து மீண்டும் பூமிக்கு திரும்பியது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதியதொரு சாதனையாக ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து தயாரித்த ஹைபிரிட் ராக்கெட் ரூபி-1 இன்று காலை செங்கல்பட்டு மாவட்டம் ஈசிஆர் சாலை திருவிடந்தை கடற்கரை பகுதியிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அது செயற்கைக்கோள்களை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பியது. இந்த செயற்கைக்கோளானது 3 கியூப் செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று பூமி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி 7 நிமிடங்களில் பாதுகாப்பாக பூமிக்கு தரையிறங்கி பல வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ராக்கெட் காஸ்மிக் கதிர்வீச்சின் தீவிரம், புற ஊதா கதிர்வீச்சின் தீவிரம், காற்றின் தரம் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய வளிமண்டல நிலைகளை கண்காணிக்கும். மேலும் இதில் 50 வெவ்வேறு சிறிய எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் விண்ணில் நிலைநிறுத்தியது. இவை ஒவ்வொன்றும் அதிர்வு, முடக்கமானி அளவீடுகள், உயரம், ஓசோன் அளவுகள், நச்சு உள்ளடக்கம் மற்றும் இயற்கை மற்றும் செயற்கை மூலக்கூறு பிணைப்பு போன்ற வளிமண்டல நிலைகளின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இதற்கான விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றன. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மயில்சாமி அண்ணாதுரை அங்கு வந்திருந்த பள்ளி மாணவர்களிடம் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஹைபிரிட் ராக்கெட் ரூபி-1 மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வெற்றி மாணவர்களை ஒரு மையமாக வைத்து இந்த ராக்கெட் ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் இந்த ராக்கெட் முக்கிய பங்களிப்பாக இருந்த டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம் அவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் உத்தண்டி ஹை செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இந்த டே அன்றைக்கி எங்களுக்கு கேளம்பாக்கத்தில் கண்டக்ட் பண்ணுறேன்னுட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் இப்போ கேளம்பாக்கத்துக்கு ஏரோஸ்பேஸ் சென்டரில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இது எல்லாமே ஒரு கனவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் பார்க்கணுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எங்களை கூட்டிகிட்டு வந்த டீச்சர்ஸு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு மயில்சாமி அண்ணாதுரை சாராக இருக்கார். அவரெல்லாம் பார்க்கவோன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல, பட் நாங்கள் பார்த்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுது. மாமல்லபுரம் கடற்கரையில் கோவளம் கடற்கரையிலிருந்து திரும்ப ரூபி 2024 திரும்ப உபயோகப்படக்கூடிய வகையில், மறுசுழற்சி வகையிலும் கூட இல்லை, திரும்ப உபயோகிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டுமானப்பட்ட அந்த ஏவுதளனை சிறு செயற்கைக்கோள்களையும் தாங்கிக்கிட்டு இன்றைக்கு காலையில் வெற்றிகரமாக 2வது பயணத்தை அது காமிச்சிருக்கு. இது ஒரு மிக மிக சிறப்பான நிகழ்வாக பார்க்குறேன். அது ஆனந்த மகாலிங்கம் அவருடைய குழு, மார்டின் குழுமத்தினுடைய ஒத்துழைப்புடன் இதை சிறப்பாக நடந்திருக்கு. இது ஊடகத்தினுடைய பங்களிப்பும் இன்றைக்கி நான் இங்கே நின்று பார்க்குறேன். அப்படின்னா எப்படி சந்திரயான் லான்ச் அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் நீங்கள் நடத்தி காமிச்சிருக்கீங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள், இளம் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து கூட வந்திருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு 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 என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சாதனைங்கிறத விட ஒரு மகிழ்வான தருணமாக பார்க்குறேன். ஏன்னா தேசிய அறிவியல் தினத்தை, விண்வெளி தினத்தை கொண்டாடிட்டு அடுத்த நாளே இது மாதிரியான ஒன்று அரசு நிறுவனம் இல்லை, ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்தியாவிலிருந்து இது மாதிரியாக அவங்க பண்ணது மிக சிறப்பாக இருக்குது. நான் அவர்களுக்கு வழிகாட்டின்னு சொன்னாலும் கூட அவங்க தான் முழுக்க இளம் தலைமுறை செஞ்சுருக்காங்க. ஆக அடுத்த தலைமுறை இந்தியாவை விண்வெளித்துறையில் மேலே நிலவு தாண்டி மேலே போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் செய்யப்படாதது. ஸ்பேஸ் ஜோன் இந்தியா தான் போன வருஷம் செஞ்சு இந்த இடத்துல அனுப்பணும். இந்த வருஷம் அனுப்பிச்சிருக்கோம், சிறப்பாக வந்திருக்குது. ஆக இந்த தொழில்நுட்பம் ஹைபிரிட் எரிபொருள் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது ஏவுகலனுக்கு ராக்கெட்டுக்கு நம்ம கைவரப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியும் நினைக்கிறேன். இது அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளுக்கு இன்னும் பெரிய உந்துகலன் செய்வதற்கும் இன்னும் தூரமாக போவதற்கான அதை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி இருக்குது. இது எல்லாம் தாண்டி கல்வியில், அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவம் படிக்கிறான்னா
அது அறுவை சிகிச்சை ஆகிறதுக்கு முன்னால் ஒரு அவங்க வந்து அறுவை சிகிச்சை செய்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது இந்திய விண்வெளி ஆய்வகம், அது இஸ்ரோ அல்லது நாசா அது மாதிரி இடத்துல போனால் தான் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் கல்வி நிலையங்களில், ஏன் கல்வி நிலையங்களில் பள்ளிக்கூடங்கள் இருந்தால் கூட செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி இருக்குது. அந்த வகையில் ஒரு பக்கம் கல்வியை ஒரு ஒரு மேத்தட்டுக்கு நல்ல ஒரு உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அடுத்த வகையில் விண்வெளித்துறையில் வந்து அரசையும் தாண்டி தனியார் துறையும் இளைய தலைமுறை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் இன்னும் சிறப்பாக போகும். அதனுடைய ஒரு சிறு அடையாளம் தான் இன்றைக்கு நம்ம மாணவர்கள் ஒரு காலத்தில் நாசாவுக்கு போய் நம்முடைய மாணவர்கள் அங்கே என்ன செய்கிறான்னு பார்ப்பாங்க. கொஞ்சமாக அதை கொஞ்சம் திருப்பணும். சிறுகேரிக்கோட்டாவுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம மாணவர்கள் இப்போ அதை தாண்டி வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கி லான்ச் நடக்குதுன்னா ஒரு 50 மாணவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற பொழுது காற்று மேற்கு நோக்கிய வீசு கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கிறது. அதுக்கு விண்வெளித்துறை ஒரு காரணமாக இருக்குது. அந்த விண்வெளித்துறையை தனியார் துறைக்கு கொடுத்தது இன்னொரு காரணமாக இருக்குது. ஆக அதற்கு இளைஞர்கள் அதை நல்லா பங்கெடுத்துட்டு போகிறது இன்னும் ஒரு காரணம். எல்லாத்துக்கும் சேர்ந்து திரும்ப சொல்வது, ஊடகம் கொடுக்கும் இந்த ஆதரவும் இந்த அங்கீகாரமும் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு இந்தியாவை எடுத்து செல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்குது. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.